ரயில்களில் மாற்றுத்திறனாளிகள் பெட்டிகளில் மற்றவர்கள் பயணிப்பதை தடுத்து நிறுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டம் துவக்கியுள்ளனர். ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துவது, இந்த பெட்டிகளில் மற்றவர்கள் பயணிப்பதை தடுத்து நிறுத்துவது, இந்த பெட்டிகளில் அத்துமீறி பயணம் செய்து மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துவோரின் மீது இந்திய குற்றவியல் சட்டம் பிரிவு 268 கீழ் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு மாற்றுத்திறனுடையோர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் துவக்கியுள்ளனர். இன்றைக்கு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாக மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில பயணம் பண்ண முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. எப்ப யார் ஏறுவாங்களோங்கிற ஒரு பயத்தை தான் போயிட்டு இருக்கோம். காரணம், எப்ப பார்த்தாலும் மாற்றுத்திறனாளிகள் பெட்டியை மாற்றுத்திறனாளி அல்லாதவர்கள், ரயில்வே ஊழியர்கள், ரயில்வே காவல்துறையினர் தான் ஆக்கிரமிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் பெட்டிங்க இதுல ஏறாதீங்கன்னு நாங்க கெஞ்சி கேட்டா கூட எங்களை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவதும், ஏசுவதும், தவறான வார்த்தைகள் பயன்படுத்துவதும், ஊனத்தை ரொம்ப கேவலமாக பேசுவதும் தான் நாங்க தொடர்ந்து பரிசா வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 55 பேர் உண்ணாவிரதம் வந்துட்டு இருக்கோம். 100 மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. மொத்தம் 150 பேர் இந்த வளாகத்தில் இருக்கோம். இது நடைமுறைக்கு வராத வரைக்கும் இறுதி போராக இது நாங்க கிடைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயிலில் பயணிக்கும் போது ரயில்வே ஊழியர்களாலும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்றும், குறிப்பாக மாற்றுத்திறனாளி பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.